இந்த லெசன்ல நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேபிள் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டா பேஸ் கொடுக்குறாங்க, அல்ல ரோ அண்ட் காலமா நம்ம பிரிச்சு அலைன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ரெண்டாவது நம்ம டேபிள் வாய்ஸ் அலைன் பண்ணிட்டோம்னா பார்த்து நீட்டா இருக்கும். இந்த லெசன்ல நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு, டேபிள் இருக்கிறத டெக்ஸ்டா எப்படி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறதும், டெக்ஸ்ட்ல இருக்கிறத எப்படி டேபிளா நம்ம கன்வெர்ட் பண்ணுறத பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னா, டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். டேபிள் இன்சர்ட் டேபிள், அதோட ஷார்ட்கட் ஆல்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் டி கிளிக் பண்றீங்க. டேபிள் இன்சர்ட் ஆப்ஷன் ஓபன் ஆயிடும். அத பாடி ரோ 3 காலம் 4 இந்த மாதிரி நான் வேல்யூ கொடுக்கணும். உங்களுக்கு என்ன வேல்யூ நீங்க கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்க முடியும். ஓகே, பாத்தீங்கன்னா 3 ரோ கிரியேட் ஆயிருக்கு, 4 காலம் உங்களுக்கு நம்ம அங்க என்ன வேல்யூ கொடுத்தோமோ உங்களுக்கு டேபிள் கிரியேட் ஆயிருச்சு. இங்க கர்சர் பிளிங்க் ஆகிற இடத்துல நீங்க டைப் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப நீங்க டைப்னா அடுத்த செல்லுக்கு போகுது இல்லைங்களா, அது போறதுக்கு என்ன பண்ணணும்னா டேப் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த செல்லுக்கு மூவ் ஆயிடும். திரும்ப எனக்கு இதுக்கு முன்னத்த செல்லுக்கு இப்ப கர்சர் லிங்க் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு முன்னத்த செல்லுக்கு போகணும் எனக்கு அப்படின்னா ஷிஃப்ட் டேப் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னத்த செல்லுக்கு போகும். திரும்ப போகணும்னா ஷிஃப்ட் டேப். இதே போல நீங்க இதை டவுன் ஏரோ கீ பிரஸ் பண்ணீங்கன்னா கீழே வரும். அடுத்து லெஃப்ட் ஏரோ கீ பிரஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த லெஃப்ட்ல போகும். ரைட் ஏரோ கீ பிரஸ் பண்ணீங்கன்னா ரைட்ல போகும். அப் ஏரோ கீ பிரஸ் பண்ணீங்கன்னா அப்பல போகும். இந்த மாதிரி நமக்கு அதை அதுல யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறோம். எனக்கு இந்த மாதிரி டேபிள் வேண்டாம், எனக்கு வெறும் டெக்ஸ்டா இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டேபிள் மெனுல கன்வெர்ட் டேபிள் டு டெக்ஸ்ட் கமாண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் டேபிள் டு டெக்ஸ்ட் டயலாக் ஆகும். அல்ல காலம் ஸ்ப்ரெட் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும், டேப் வாய்ஸா ஸ்ப்ரெட் பண்ண கொடுத்துக்கிறோம். ரோ ஸ்ப்ரெட்டர் எப்படி பண்ணணும், பேராகிராஃப் வாய்ஸா உங்களுக்கு பண்ணணும் நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டேப் மாற உங்களுக்கு பிரிச்சு இந்த இடத்துல நீங்க வச்சு பாருங்க, ஒரு டேப் அளவு தான் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நம்ம டெக்ஸ்டா பிரிச்சாச்சு. அடுத்ததா பார்க்கணும்னா டெக்ஸ்ட்ல இருந்து எப்படி டேபிளா கன்வெர்ட் பண்ண போறோம். ஒரு டேட்டா பேஸ் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் மெனுல பேஸ் டேட்டா ஒரு டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் ஃபைல நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா பேஸ் ஆயிடும். இத பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டா இருக்கு. இது நம்ம எப்படி டேபிளா கிரியேட் பண்றோங்கிறத பத்தி பார்ப்போம். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நமக்கு தேவையான டெக்ஸ்ட நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு டேபிள் மெனுல கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் கிளிக் பண்றீங்க. கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆயிரும். எப்படி நான் டேபிளா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா காலம் ஸ்ப்ரெட்டர் வந்து டேப், அதாவது இங்க இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்பேஸ், அதை டேபா எடுத்துக்க. ரோ ஸ்ப்ரெட்டர் வந்து பேராகிராஃப், அதாவது ஒவ்வொரு லைன் பேராகிராஃபா எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓகே கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு.